அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஆரா ஸ்கேனர் அப்படின்னு ஒரு அற்புதமான டிவைஸ், மல்டி பர்பஸ் ஆரா ஸ்கேனர் அப்படின்ற டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம். இது பிரபஞ்சத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர் சக்தி, ஆற்றல் புலன்கள், ஒளிக்கதிர் வளையம், இதை ஆரா அப்படின்னு சொல்லிட்டு உலகம் பூராமே சொல்கிறாங்க. சாதாரண கண்களுக்கு தெரிந்தாலும் அது ஒவ்வொரு மனிதரையும், விலங்கையும், செடியையும், கற்களையும், இன்னும் இருக்கக்கூடிய எல்லா உயிர் சக்திகளுக்கும் ஒரு காந்த ஆற்றல் வளையம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள், ஆன்மீகத்திலும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதற்கு பேரு உயிர் காந்தி தேஜோ வளையம், ஆரா வளையம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பழமையான யோகிகள் சொன்னது போல நம் உடலில் ஆரோக்கியம், மனநிலை, ஆன்மீக நிலை எல்லாமே இந்த ஆரா வளையத்தில் பிரதிபலிக்கிறது. ஒருவர் கோபமாக இருக்கும் பொழுது அந்த ஆரா சுருங்கி கருத்த நிறத்தில் மாறிவிடும். ஒருவர் தியானத்தில் இருக்கும் போது அது பிரகாசமாக ஒளிரும். இவ்வளவு நுண்ணிய மாற்றங்களை சாதாரண கண்கள் பார்க்க முடியாது. இதுதான் ஆரா ஸ்கேனர் வந்ததற்கான காரணம். ஆரா ஸ்கேனர் என்பது ஒரு தனிப்பட்ட கருவியாகும். இது முழுக்க முழுக்க காப்பர் என்று சொல்லக்கூடிய தெய்வீக ஆற்றல், வான் சக்தியை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய செம்பு பொருள்களால் ஆனது. எப்படி கோயிலில் கலசத்தை செம்புல பயன்படுத்தி வான் சக்தி ஆகர்ஷணம் செய்கிறாங்களோ அதே டெக்னிக்கல் தான் இதுலேயும். இது ஒரு வகையான டெக்னாலஜி தான். ஆனால் அதற்கு பின்னால் நிறைய ஆன்மீக ரகசியங்கள் இருக்கிறது. இதன் மூலம் நம் உடலின் ஆற்றல் புலத்தை நாம் கணக்கிட முடியும். மனநிலையின் மாற்றங்களை அறியலாம். ஒருவரின் ஆரோக்கியத்தில் வரும் பிரச்சனைகளை முன்கூட்டியே பார்க்க முடியும். இதை ஒரு சாதாரண மருத்துவ கருவி போல பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் இது மருத்துவத்தை தாண்டி ஆன்மீகம், சித்த ஞானம், தெய்வீக அதிர்வுகள் இதை சேர்ந்தது. ஆரா ஸ்கேனர் மூலமாக நம்மால் காண முடியாத விஷயங்கள் நமக்கு வெளிப்படும். மனிதர்களின் ஆற்றல் வலிமை, வீட்டின் நல்ல தீய சக்திகள், கோயிலின் தெய்வீக சக்தி, பூமியின் அதிர்ச்சி, இவை அனைத்தையும் சோதித்து தெரிந்து கொள்ளலாம். யாரோ ஒருவர் மன அழுத்தத்தில் இருக்கிறார்களா, யாராவது நன்மையை கருதி விரும்புகிறார்களா, அல்லது யாராவது தீய எண்ணத்துடன் இருக்கிறார்களா, இவை எல்லாவற்றையும் ஆரா ஸ்கேனர் எளிதில் வெளிப்படுத்திவிடும். இது ஒரு வகையான அறிவியல், அதனுடன் சேர்ந்த ஆன்மீகம், புதுமையான கண்டுபிடிப்பு. யோகிகள், சித்தர்கள், ஹீலர்கள், விஞ்ஞானிகள் அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். உடல் நலம், மனநலம், ஆன்ம முன்னேற்றம் மூன்றிற்கும் சமநிலைப்படுத்தக்கூடிய இதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இந்த ஆரா ஸ்கேனரை மல்டி பர்பஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது எல்லா துறைகளையும் கணக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான டிவைஸ் தான். ஆரா ஸ்கேனருடைய பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்களின் உடல் சார்ந்த ஆற்றலை, பயோ எனர்ஜி ஃபீல்டை அளவிட இது பயன்படுத்தப்படுகிறது. மன அழுத்தம் உள்ளவர்களிடம் உடனடியாக அந்த வேறுபாட்டை காட்ட முடியும். ஆரோக்கிய பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்க முடியும். மேலும் உடலின் சக்தி மையங்கள், சக்கராசை சமநிலை இல்லை என்றால் அதை வெளிப்படுத்த முடியும். யோகம், தியானம், ரேகி, பிராணிக் ஹீலிங் போன்ற எவ்வளவு வேலை செய்கின்றன என்பதை பரிசோதிக்க உதவும். குணப்படுத்தும் முறைகளில் ஹீலிங் தெரபி எவ்வளவு பயன்படுகிறது என்பதை சோதிக்க முடியும். மனிதர்களின் மனநிலை நேர்மையாக, எதிர்மறையாக எப்படி இருக்கிறது என்பதை காட்ட முடியும். உங்களை சுற்றி இருக்கும் நன்மை தீமை ஆற்றல்களை, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜிகளை கண்டறிய உதவும். தீய சக்திகள் தாக்குதல்கள், ஈவில் எனர்ஜி, நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ளதா அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். ஒருவர் உண்மையாக பேசுகிறாரா அல்லது போலியாக பேசுகிறாரன்றதை இந்த அதிர்வுகள் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். நோய்கள் வருவதற்கு முன் எச்சரிக்கை தரக்கூடியது இந்த டிவைஸு. எந்த சூழ்நிலையில் வாழ்கிறோம் என்பதன் ஆற்றல் தரத்தை சோதிக்க உதவும். வீடு, பூமி, இடம் போன்றவற்றின் ஆற்றலை சரியில்லை என்றால் அதையும் வெளிப்படுத்தக்கூடியது. இந்த ஆரா ஸ்கேனர் டிவைஸுக்கு முந்தைய டிவைஸ் லெகர் ஆண்டனா அப்படின்னு பேர். இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுவும் ஜெர்மன் டெக்னாலஜி. இது அந்த காலத்திலேயே நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஜி அண்ணாதுரை அவர்கள் ஜெர்மனுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை இங்கே கொண்டு அறிமுகப்படுத்தி வகுப்புகள் நடத்தி நிறைய பேருக்கு இதை பயனுள்ளதாக செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஆரா ஸ்கேனருடைய முந்தைய சிஸ்டமேட்டிக்கு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறத லெகர் ஆண்டனா அப்படின்னு பேர். இதுவும் கண்ணுக்கு புலனாகாத நிறைய விஷயங்களை சொல்லக்கூடியது தான். அடுத்தது, இந்த லெகர் ஆண்டனாவில் நாம் அதனுடைய ரிசீவரில் ஏதாவது ஒரு பொருள்கள் வச்சிடலாம். ஏதோ உதாரணத்துக்கு ஒருவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வச்சுக்கலாம். உடம்பு சரியில்லைன்னா அவர் மருந்து வாங்கிட்டு வராரு.
அந்த மருந்து வந்து இந்த ரிசீவரில் வச்சுட்டு வட்டமாக இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ரிசீவர் புள்ளி புள்ளியாக இருக்கும். அது 7 ஓட்டைகளை கொண்ட புள்ளி. அதில் வந்து நம்ம அந்த மருந்துகளை போட்டுட்டு அதை வந்து அவருடைய கையில் கொடுத்துட்டு, இந்த மருந்துகள் இவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்னு டிவைஸை கேட்டோம்னா சொல்லிடும். ஆர்ஆர் ஸ்கேனரும் சொல்லும், லெகர் ஆண்டனாவும் சொல்லும். இன்னும் இருக்கக்கூடிய நிறைய டிவைஸுகள் இந்த மாதிரி நிறைய பேர் இதனுடைய அறிமுகம் அறியாமதில் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை செய்யக்கூடியது தான் இந்த டிவைஸ்கள் எல்லாம். இந்த லெகர் ஆண்டனா அப்படின்றது ஆர்ஆர் ஸ்கேனருடைய முந்தைய ஒரு கண்டுபிடிப்பு. இது அது ஜெர்மன் டெக்னாலஜியில் தான் இருக்குது. நீங்கள் லெகர் ஆண்டனான்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிங்கனாலும் அது காட்டும். நிறைய விஷயங்களை அது சொல்லக்கூடியது தான். ஆரா சுத்தம் பண்ணுறது, ஆராவை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஒரு இடத்தினுடைய நெகட்டிவ் பாசிட்டிவான பாயிண்ட்டை பார்க்குறது, நெகட்டிவை கிளியர் பண்ணுறது, அதற்கான பூஸ்டரை வைக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம பிரமிடுகள் வந்து இந்த மல்டிபர்பஸ் ஆர்ஆர் ஸ்கேனர் கூட நம்ம இடங்களை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக, நம்ம நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த பிரமிடுகளை நம்ம பயன்படுத்தலாம். பிரமிடுகளை பயன்படுத்துறது முழுக்க முழுக்க பாசிட்டிவான எனர்ஜி, பைராமிடு அப்படின்னு பேர். அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய நெருப்பு மூலமாக சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான டிவைஸு. இந்த டிவைஸுக்குன்னா நிறைய 90% மக்களுக்கு அறியாமல் தெரியாமலேயே காலம் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்படி ஒரு டிவைஸ் இருக்கிறதே தெரியாது. நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதோ அறிவியல் சம்மந்தப்பட்டதோ இந்த டிவைஸில் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த டிவைஸ் தான் இது. இது மட்டும் இல்லாமல் இந்த பிரமிடுகள் வந்து சுத்திகரிப்பு செய்கிறது மிக வேகமாக சுத்திகரிப்பு செஞ்சிடும். ஒரு இடத்துல வந்து ஏதாவது நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவாக பண்ணிடும். பொருள்களை வந்து கெடாமல் செஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரமிடுகள் பயன்படுத்தப்படுறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமிர்திஸ்ட் ஸ்டோன்கள் அப்படின்னு பேர். நவ கிரகங்களையே கட்டுப்படுத்தக்கூடிய அம்சம் நவரத்தினங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நவரத்தினங்களுடைய துணை கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிர்திஸ்ட் ஸ்டோன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கற்களுக்கும் அபரீதமான சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதை ப்ராக்டிக்கலாகவே ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்துக்கு இந்த கல் வைக்கும்போது சரியாகுது அப்படின்னு, பணவளத்துக்கு, உடல் நலத்துக்கு, இன்னும் வந்து ஒரு இடம் வந்து சேல்ஸ் ஆகலையா அல்லது தொழில் மந்தமாக இருக்கா, எந்த ஒரு விஷயத்துக்குனாலும் இந்த அமிர்திஸ்ட் ஸ்டோன்கள் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. ஒரிஜினல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய நவரத்தினங்களை விட அதனுடைய துணை கற்கள் இன்னும் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. விலை குறைவாக இருந்தாலும் வேலைப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த அமிர்திஸ்ட் ஸ்டோன்கள் இப்படி ஆர்ஆர் ஸ்கேனருக்கு துணை செய்யக்கூடிய பொருள்கள் இவைகள்லாம். இந்த வீடு, பூமி, இடம் மற்றும் வியாபார ஸ்தலங்களில் வந்து சரியா இல்லைன்னா, இப்போது தங்க நகை கடைகள், வைர நகை கடைகள், இன்னும் வந்து நிறைய காஸ்ட்லியான பொருள்கள் வியாபாரம் செய்யக்கூடிய கடைகள்லாம் இருக்குது. காப்பர் கடைகள், அப்புறம் வெள்ளி விற்பனை கடைகள், அப்புறம் நிறைய மளிகை கடைகள். இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து சக்திகள் ஏற்றம் செய்கிறதுக்கு இந்த பொருள்கள் எல்லாம் பயன்படுத்தலாம். மனிதர்களின் ஆன்மீக ஆற்றலை நிலை நிறுத்தவும் இதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. ஒருவனுடைய கர்ம பிணைப்புகள் எவ்வளவு தாக்கம் செய்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் இதை சரி பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இதை டிஸ்டன்ஸ் ஹீலிங்கில் கூட இந்த ஆர்ஆர் ஸ்கேனர்களை பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு மைக்ரோ சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் இருக்குது. அதில் ஃபோட்டோ மற்றும் நவரத்தின கற்களை வந்து அமிர்திஸ்ட் கற்களை வந்து வச்சு அந்த குறிப்பிட்ட நபருக்கு தூர சிகிச்சை கூட இதை வந்து செய்யலாம். இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய மாற்று முறை மருத்துவத்தில் இவ்வளவு விஷயம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் திருமணம், கூட்டாண்மை வியாபாரம் போன்ற உறவுகளின் ஆற்றல் பொருந்துமா என்பதை சோதிக்க கூட இதை பயன்படுத்தலாம். இடங்களில் இருக்கும் பவித்திரம் அல்லது தீய அதிர்ச்சி எவ்வளவு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். குழந்தைகளின் ஆரோக்கிய நிலையை, எதிர்கால பிரச்சனையை முன்கூட்டியே சோதிக்க முடியும். மனிதர்களின் உள்ளுணர்வு சக்தியை பார்க்க முடியும். ஆன்மீக வளர்ச்சியை பார்க்க முடியும். ஒருவருடைய தியான சக்தி வளர்ந்துருக்கிறதான்னு பார்க்க முடியும். மருத்துவ சிகிச்சை செஞ்சோம்னா எவ்வளவு பலம் தந்திருக்கிறது அப்படி சோதிக்க முடியும். இயற்கை மூலிகைகள், ரத்தனக்கற்கள், அமிர்திஸ்ட் ஸ்டோன்கள் இவையெல்லாம் வந்து ஆற்றல்களை சோதிக்கலாம். எந்திரங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள் இவருடைய சக்தியை நிலைநிறுத்த மற்றும் சோதிக்க இதெல்லாம் பயன்படுத்தலாம். வீட்டில் வைத்திருக்கும் தெய்வீக சிலைகள், படங்கள் எவ்வளவு ஆற்றல் கொண்டது என்பதை காட்டும். இதெல்லாம் மனிதர்களின் உண்மையான விருப்பம் உள்ளதா என்ற எண்ணங்களை இது காட்டும்.
கல்வி, வேலை, வியாபாரம் ஆகிய துறைகளிலும் இது வந்து பெரும் ஆற்றல் உண்டு என்பதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதனுடைய பேசிக் சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொன்னால் இந்த ஆர்ஆர் ஸ்கேனர் ஆகட்டும் அல்லது லெகராண்டன் ஆகட்டும், மல்டி பர்பஸ் ஆர்ஆர் ஸ்கேனர், இவைகள் எல்லாத்தினுடைய பேசிக் கான்செப்ட் பெண்டுலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக்கினுடைய பிரபஞ்சத்தினுடைய சக்தியை கணக்கிடக்கூடிய ஒரு ஒரு கணக்கீடுகள். அது குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள் போன்றவற்றின் இணைப்பு இருக்கிறதா என்பது கூட இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் முடியாத ஒன்றும் கிடையாது. அதனால தான் இதுக்கு பேரே மல்டி பர்பஸ் ஆர்ஆர் ஸ்கேனர்னு பேர். திருமணத்துக்கு முன் ஜோடி பொருத்தங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆன்மீக குருக்கள், ஆசான்கள், சித்தர்கள் போன்றவர்களின் ஆற்றல்களை சோதிக்க இது பயன்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் மனிதர்களின் உயிர் காந்த சக்தி எவ்வளவு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஒருவர் பிரார்த்தனை, பூஜை, ஹோமம் முடிந்ததும் அதற்கான பலன் எவ்வளவு வந்துள்ளது என்பதை அறிய முடியும். உடலில் எந்த இடத்தில் ஆற்றல் குறைவு அப்படின்னு பார்க்க முடியும். காந்தம் குணப்படுத்துதல், த மேக்னெட்டிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய காந்த சிகிச்சை இது கூட சேர்த்து அந்த சிகிச்சையை செய்ய முடியும். மாணவர்களின் கவனம், மனசாந்தி நிலையை சோதிக்க முடியும். தியான முறை, சுவாச முறை எவ்வளவு வேலை செய்கிறது என்பதை பரிசோதிக்க முடியும். மரபு வழியாக வரும் சாபம், தடைகள் உள்ளதா அப்படின்னு பார்க்க முடியும். இடங்களின் நவகிரக சக்தி சமநிலையாக இருக்குதா அப்படின்னு சோதிக்க முடியும். ருத்ராட்சம், துளசி மாலை, தெய்வ அஷ்ட மந்திரங்கள் இவற்றுடைய ஆற்றலை அதெல்லாம் வந்து பார்க்க முடியும். பூமியின் காந்த அதிர்வுகளெல்லாம் குறைபாடுகளை பார்க்க முடியும். ஜியோமெட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்க்க முடியும். வீட்டில் வைத்திருக்கும் பொருள்கள், சிலைகள், புகைப்படங்கள் நன்மையா தீமையா அப்படின்னு சோதிக்க முடியும். மனிதர்களின் ஆன்மீக சேவை எவ்வளவு உலகுக்கு பயன் தருகிறது என்பதை காட்ட முடியும். ஒரு இடத்தில் யோகிகள், சித்தர்கள் முன்பு தியானம் செய்தார்களா என்பதை சோதிக்க முடியும். கோயிலில் உள்ள மூலவரின் ஆற்றல் உயிரோடு இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க முடியும். தெய்வீக சக்தியுடன் தொடர்பு உள்ளதா என்பதை கண்டறிய முடியும். வியாபார இடங்களில் பண ஆற்றல் சரியாக இருப்பதை சோதிக்க முடியும். கல்லறைகள், சடங்கு இடத்தில் தீய சக்தி உள்ளதா அப்படின்னு பார்க்க முடியும். காப்பு கருவிகள் உண்மையில் வேலை செய்கிறதா அப்படின்னு பார்க்க முடியும். மனிதர்களின் ஆன்மீக முன்னேற்றம் அடைவதையும் உதவக்கூடிய வழிகாட்டியாக இது இருக்கும். இந்த ஆர்ஆர் ஸ்கேனர் அதுக்காக தான் மல்டி பர்பஸ் ஆர்ஆர் ஸ்கேனர்னு இதுக்கு பேர் வந்தது. ஆர்ஆர் ஸ்கேனர் என்பது ஒரு சாதாரண கருவி மட்டுமல்ல, இது நம் உயிர் ரகசியத்தை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடி போல செயல்படுகிறது. இதன் மூலம் நம்மால் காண முடியாத அதிர்வுகள், சத்தமில்லாத பொருள்கள், கண்ணால் புலப்படாத சக்திகளை அறிய முடியும். இதுவரை யாராலும் பார்க்க முடியாத நுண்ணிய உலகத்தை இந்த கருவி நமக்கு காட்டுகிறது. ஆர்ஆர் ஸ்கேனர் மூலம் நாம் ஒருவரின் உண்மையான ஆற்றலை, கையொப்பத்தை, எனர்ஜி சிக்னேச்சரை கூட அறிய முடியும். ஒவ்வொருவருக்கும் விரண்டேகை போல தனித்தனி ஆற்றல் வடிவம் இருப்பதை நம்மளால் காட்ட முடியும். ஒருவரின் வாழ்க்கை பாதை தடைகள் நிறைந்ததா அல்லது சீரானதா அப்படின்றத முன்கூட்டியே காட்டும் திறன் இதற்கு உண்டு. பல சமயம் ஒருவர் சொல்வதையும் அவர் உணர்வதையும் வேறுபடுத்தி பார்ப்பது கடினம். ஆனால் ஆர்ஆர் ஸ்கேனர் மனதில் மறைத்து வைத்திருக்கும் உண்மைகளை, எண்ணங்களை அதிர்வாக வெளிக்கொண்டு வந்துவிடும். குழந்தைகளுக்கு இது மிக பயனுள்ளதாக இருக்கும். அவர்கள் பிறந்தவுடன் இந்த கருவி மூலம் பார்த்தால் அந்த குழந்தையின் ஆன்மீக திறன், குணநலன், எதிர்கால பாதை ஆகியவை பற்றி முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். ஆர்ஆர் ஸ்கேனர் ஒரு இடத்தில் இருக்கும் அபூர்வ சக்தி வெளிக்கொண்டு வரும். சில இடங்களில் சித்தர், முனிவர்கள் தியானம் செய்திருப்பார்கள். அவர்களுடைய சக்தி இன்னும் நிலைத்திருக்கிறதா அப்படின்னு பார்க்க முடியும். ஒருவரின் கர்ம சுமை அதிகமாக குறைவா இதெல்லாம் பார்க்க முடியும். மருத்துவ சோதனைகளில் தெரியாத ஆனால் நம்முடைய ஆற்றலை புலப்படுத்த தெரியும் மர்ம நோய்கள் கூட இந்த ஆர்ஆர் ஸ்கேனரில் பார்க்க முடியும். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எது வேணாலும் நிறைய மல்டி பர்பஸ் அப்படின்னு பேர். இதனுடைய வகுப்புகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நேரடி வகுப்புகள் ஆர்ஆர் ஸ்கேனரை பயன்படுத்தி நிறைய வகுப்புகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இதில் கலந்துக்கிறவங்க இதை கலந்துக்கிட்டு பயனடையலாம். நிறைய விஷயங்கள், ரகசியங்கள் எல்லாம் இருக்குது. ஆர்ஆர் ஸ்கேனர் இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள்கள் எது நம்மை தருகிறது, எது தீமை தருகிறது அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். ஒரு வீட்டில் வந்து சாதாரண ஓவியம், சிலை, அலங்கார பொருள் கூட அதனுடைய அதிர்வெண்களை நம்மளால் பார்க்க முடியும். இது குறிப்பாக சொல்லப்போனால் இது நம்மை நாமே பார்க்கக்கூடிய ஆன்மீக கண்ணாடி அப்படின்னு சொல்லலாம். வெளியில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இல்லை, நாம் உள்ளார்ந்த ஆற்றல் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றதை வெளிப்படுத்தக்கூடிய கருவி தான் இந்த ஆர்ஆர் ஸ்கேனர். இதனுடைய வகுப்புகள் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நிறைய வெளிநாடு, வெளி மாநிலங்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க வகுப்பில். நிறைய தெரிஞ்சுட்டு போகிறாங்க. தெரியாதவங்க ஃபோன் பண்ணி இதை பற்றி கேட்டால் நான் சொல்லுவேன், இதை என்னென்ன செய்யுது அப்படின்றது எல்லாம் சொல்லுவேன். இதனுடைய வகுப்புகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஆர்ஆர் ஸ்கேனரை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி
இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.